நீங்க அடுத்து பார்க்க போற இன்சிடென்ட் கலிபோர்னியால ஒரு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியோட பேஸ்மெண்ட்ல செட் பண்ணியிருந்த சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆனது. இந்த குறிப்பிட்ட இன்சிடென்ட்க்கு அப்புறமா அந்த பிளேஸ்ல ஒரு மூலையில கிடந்த இந்த பழைய மங்கி டாலை எல்லாரும் ஒருவித பயத்தோடய பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு நீங்களே பாருங்க. ஸ்டோர் ரூம்ல ஒரு மூலையில கிடக்கிற அந்த மங்கி டால் ஒரு நாள் மிட் நைட் போல சடனா எந்திரிச்சு உட்காந்து நிமிர்ந்து பார்த்துட்டு திரும்பவும் பழைய மாதிரி கீழே விழுந்திருந்தது. இந்த இன்சிடென்ட்டை சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜ்ல பார்த்த அந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியோட ஓனர் ஷாக் ஆயிருந்தாரு. இப்போ அந்த ஹாண்டட் மங்கி டாலை எப்படி அங்கிருந்து டிஸ்போஸ் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அரப் கண்ட்ரியை சேர்ந்த யூடியூபர்ஸ் 2 பேரு அவங்க ஊரோட அவுட்ஸ்கர்ட்ல இருக்கிற ஒரு அபேண்டன் பில்டிங்ல கொடூரமான ஜின் வளர்றதா கேள்விப்பட்டு அது உண்மையான தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பில்டிங்க்கு நைட் டைம்ல போயிருந்தாங்க. அந்த பில்டிங்குள்ள அவங்க என்டர் ஆனதுல இருந்து பொருட்கள் கீழே விழுகிற மாதிரியும் கதவு தன்னால சாத்துற மாதிரியும் அமானுஷ்யமான சவுண்ட் தொடர்ந்து கேட்கறத நோட்டீஸ் பண்றாங்க. في هنا طرف او لكني في اشوف فيها حاجات نروح نشوفها بعدين نرجع نطلع الدكتور. في شيء هناك الحين اللي انا واخوي ركان بس هنا نبي نطلع. அவங்க ஒவ்வொரு ரூமா செக் பண்ணிட்டே வர ஒரு ரூமோட கார்னர்ல ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் உட்கார்ந்திருக்கு. ஆனா அந்த உருவத்தை கவனிக்காதவங்க அந்த பில்டிங்க தொடர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. بص خلنا نطلع خلنا نادي اليوم. امشي ما تجيبني هنا وتقول نطلع امشي. يلا امشي اطلع. لا ترجع تبني اطلع. مسكتني في بطني. سمعت الصوت انت؟ سمعت الصوت. خلاص مشينا الرحمن الرحيم. بسم الله الرحمن هو الرحيم. عصا ولا وش؟ ما ادري. شوف الجوج. بسم الله الرحمن الرحيم. انت تشوف شيء؟ بسم الله الرحمن الرحيم. امشي. بسم الله الرحمن الرحيم. بسم الله. الحين شكلهم شوف الحوثيين الحصى. احنا مو البلك اللي يسقع. شوف الحصى اللي يولد. அந்த பில்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு சின்ன குழந்தை அழுகிற மாதிரி அமானுஷ்யமான சவுண்ட் கேட்கவே அது என்னன்னு பாக்குறதுக்காக அவங்க போனப்போ ரெட் கலர்ல ஒளிர்ந்த கண்களோட இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் வேகமா வெளியே வரவே அதை பார்த்து அரண்டு போற அவங்க அலறி அடிச்சுக்கிட்டு அந்த பில்டிங்ல இருந்து ஓடி வந்திருந்தாங்க. மெக்சிகோவை சேர்ந்த ஒரு டிவி சேனல்ல இன்காக்னிட்டோங்கிற டிவி ஷோவை நடத்திட்டு வர்ற இவர் பேரு பக்குண்டோ. இவரு அமானுஷ்யமான விஷயங்கள் மேல தனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லைன்னு தொடர்ந்து சொல்லிட்டே வந்ததால அவரை அந்த ஊர்ல இருக்கிற ஒரு மோஸ்ட் ஹாண்டட் சிமெட்ரிக்கு நைட் டைம்ல போக சொல்லி டிவி சேனல்ல இருந்து சொல்லியிருந்தாங்க. Con toda la producción y con las luces. Y la neta es que el cerebro aquí empieza a jugar un papel bien importante porque cualquier estupidez, en vez de pensar que es una rama o que es una cruz. ஒரே ஒரு நைட் விஷன் கேமராவை மட்டும் கையில எடுத்துக்கிட்டு அந்த கல்லறைக்குள்ள என்ட்ரார் அவரு. அங்க இருக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள் கூட ஜாலியா பேசிக்கிட்டு ஒவ்வொரு இடமா சுத்தி வர ஆரம்பிக்கிறாரு. Lo que sea, quiero verlo. Háganme algo, no me importa. அந்த கல்லறைக்குள்ள ஒவ்வொரு இடமா சுத்தி வர அவரு ஒரு கல்லறை மேல ஒரு லேடி மட்டும் தனியா உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறாரு. இதனால புலம்பி போற அவரு அந்த லேடிக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சு அவங்க கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்க அப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. Cualquier otro hubiera dicho, amiga, niña. Ay, no seas imbécil. Ya me largo de la. அவரு கூப்பிட்டதும் அந்த லேடி திரும்ப ஒளிர்ற கண்களோடையும் விகாரமான முகத்தோடையும் இருக்கிறத பார்த்து அரண்டு போற அவரு அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாரு.
ஜப்பானை சேர்ந்த ஒரு ஹவுஸ் ஓனர் அவர் வீட்டுக்கு குடி வர்ற வீடியோஸ் எல்லாமே வந்த 1-2 நாள்லயே அந்த வீட்ல ஏதோ ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி காலி பண்ணிட்டு போனதால என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாரு. இதனால கடைசி முயற்சியா ஒரு கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர் லேடிய ஹெல்ப்புக்காக கூப்பிடுறாரு. அவரோட ரெக்வஸ்ட் ஏத்துக்கிட்டு வீட்டுக்கு வர்ற அந்த லேடி அங்க இருக்கிற ஒரு பெரிய சைஸ் மிரர் முன்னாடி நின்னு ஒரு சில மந்திரங்களை சொல்லி அமானுஷ்யமான விஷயங்களை நேர்ல வரவழைக்கிற ஒரு ரிச்சுவலை பண்ண ஆரம்பிக்க அப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. ரிச்சுவலை முடிச்சிட்டு அவங்க கேமராவை பேன் பண்ண பாக்குறதுக்கு கிரே கலர் ஸ்கின்னோடையும் கருப்பு முடியோடையும் இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் அந்த லேடிக்கு பின்னாடி நிக்கிறது மிரர்ல தெரியுது. ஆனா இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணப்போ அந்த லேடி அந்த அமானுஷ்யமான உருவத்தை நோட்டீஸ் பண்ணல. இந்த வீடியோல அவங்க ஆக்சிடென்ட்டா கேப்சர் பண்ண அந்த அமானுஷ்யமான உருவம் ஒரு ரியல் கோஸ்டா இல்ல வேற எதுவுமா? RKR ஹிஸ்டரிங்கிற ஹிந்தி யூடியூப் சேனல் இருந்து அடர்ந்த காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு அபேண்டன் பில்டிங்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக டீமோட போயிருந்தாங்க. यार ये सुनने में बहुत ही खतरनाक लगती है स्टोरी, फिर भी आज इसको देखेंगे. இந்த பிளேஸ்ல ஒரு ஃபேமிலி குடியிருந்தப்போ இங்க நடந்த ஒரு மோசமான ஆக்சிடென்ட்ல ஒரு சின்ன குழந்தை துடிச்சு இறந்து போனதாகவும் அதுக்கப்புறமா இந்த வீட்டுல தொடர்ந்து பல அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கவே அந்த ஃபேமிலி இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. कैमरा पकड़ना. हाँ भैया. भाई ये क्या? அவங்க வீட்டுக்குள்ள என்டர் ஆனதுமே அங்க இருக்கிற ஒரு விண்டோ பக்கத்துல ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து அரண்டு போறாங்க. இதனால வீட்டை விட்டு வெளியே ஓடி வர்றவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு தைரியத்தை வளர்ச்சிக்கிட்டு திரும்பவும் அந்த பில்டிங் குள்ள போறாங்க. इस जगह पर वो चीज रिकॉर्ड हुई है यार. भाई आपके ऊपर. भाई भाई भाई. திரும்ப அந்த பில்டிங்குள்ள அவங்க என்டர் ஆனதும் விண்டோ பக்கத்துல உட்கார்ந்திருந்த அந்த அமானுஷ்யமான உருவம் வேற ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து ரொம்பவே பயந்து போறவங்க அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாங்க. லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். இந்த பிக்சர்ல பாக்ஸுக்குள்ள இருக்கிற கேட்டோட தலை மட்டும் லெஃப்ட் ரைட்டா மாறி இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க், அடுத்து நீங்க பார்க்க போற 3 ஹார்ஸ்ல 1 மட்டும் மற்றதுல இருந்து வித்தியாசமா இருக்கு. அது எதுங்கிறத கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.